துபாய் வைரல் இஃபா சிக்கன் செய்யலாமா? அது செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு தூள், அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருந்தேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால இன்னுமே டேஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும், அதனால தான். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் மட்டும் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் தண்ணியே விடாமல் தயிராலேயே நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறணும். அப்போ தான் சிக்கன் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். கூடவே 1/2 லெமனை நல்லா புழிஞ்சிட்டு கையாலே மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து தை பீஸோடு இருக்க லெக் பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் வந்து பிரெஸ்ட் பீஸில் கூட பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எப்போவுமே போன்ஸோடு பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவை சிக்கனில் ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. எதுக்கு நான் ஃபுல் மசாலாவையும் நான் வந்து சேர்க்க சொல்கிறேன்னா, நம்ம தோசை தவாவில் போட்டு குக் பண்ணுறப்போ பாதி மசாலா தவாலே ஒட்டிடும், அதனால தான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போது சிக்கனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஆல்ரெடி முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதோட ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 முட்டை எடுத்துருந்தேன். உங்களுக்கு சாஸ் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. கூடவே 2 பல்லு பூண்டு, 4 ஸ்லைஸ் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். எதனால இதில் வந்து கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்றத வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். கூடவே 1/2 லெமன் புழிஞ்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கவே இல்லை, கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். இப்போது ஒரு தோசை தவாவில் நல்லா இஷ்டத்துக்கு பட்டர் போட்டுருங்க. சால்டட் பட்டர் போடுங்க. எதனால் நான் சால்டட் பட்டர் போட சொல்கிறேன்னா, சிக்கனில் வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம், மோஸ்ட்லி உள்ளே வரைக்கும் இறங்கியிருக்காது, அதனால தான் சால்டட் பட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். உப்பு கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் சால்டட் பட்டர் போடுறதுனால. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சால்டட் பட்டர் போடுறதுனால தான் அந்த சாஸ்லேயுமே வந்து உப்பு உங்களுக்கு கம்மியாக போட சொல்லியிருந்தேன். நல்லா 2 சைடும் திருப்பி குக் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இந்த சீஸ் சாஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மெல்ட் ஆகிற அளவு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இஃபா சிக்கன் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.